ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மறக்க முடியாத வலிகளையும் வேதனைகளையும் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களே மறக்க முடியாத அளவிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடங்களிலெல்லாம் வலிகளை அனுபவித்தாயோ, வேதனையால் துடிதுடித்து போனாயோ, அதே இடத்தில் இன்பத்தை நீ அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீ என் மீது வைத்த நம்பிக்கையை வீணடிக்காமல் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு தேவையான விஷயங்களை உன் அருகில் வைத்து நான் உன்னை அழகு பார்க்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ இருப்பதை நான் உடனிருந்து ரசிக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மால் எப்பொழுதுமே மறக்க முடியாத அளவிற்கு வலிகளை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றது. அதையே நினைத்து கொண்டு வருங்கால நாட்களையெல்லாம் வீணடித்து கொண்டு இருப்பது முட்டாள்தனம். அலட்சியம் செய்பவர்களிடத்திலேயே மீண்டும் மீண்டும் சென்று அவமானப்படுவது கீழ்த்தரமான ஒன்று. உன்னை விட்டு சற்று விலகி நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து தானாக அவர்கள் உன்னிடம் வரும் வரை நீ உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள். மதிப்பில்லாத இடத்தில் கால் மிதியாடியாக இருப்பது கூட தவறுதான். உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களிடத்தில் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு மத்தியில் நீ ஏன் சென்று கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய்? அவர்களிடமிருந்து தூரம் வந்து நில். உன்னுடைய அருமை அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும். உடன் இருந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். தேவையில்லை என்று தெரிந்துவிட்டால் அதை கனவில் தூக்கி போடக்கூட பழகிவிட வேண்டும். அதை உன்னிடத்திலேயே வைப்பித்திருப்பதால் தான் தேவையானவைகளுக்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமானது குடிக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய இந்த வாக்கினை ஒரு முறை கேட்டு தெளிவடைந்து கொள். முக்கிய பல குறிப்பு எல்லாம் அடங்கி இருக்கின்றது. உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்று அவசரமாக உன்னை தேடி வந்தேன். மிக முக்கியமான உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் தீர்மானித்திருக்கின்றேன். நீ செய்த பல பாக்கியத்தாலும் புண்ணியத்தாலும் இன்று என்னுடைய வாக்கை கேட்க உள்வந்து விட்டாய். உன்னுடைய கவலைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக காணாமல் போகும். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து போகும். நல்ல மாற்றத்தையும் சிறந்த அனுபவத்தையும் கொடுப்பதற்காக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ கனவு கண்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து அருள்வேன். நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை இன்பங்களையும் உள்ளடக்கி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து மகிழ்விக்கும். எல்லா இன்பங்களையும் ஒவ்வொன்றாக நீ அனுபவிக்கப் போவது உறுதி. கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்த நீ இனி வரும் நாட்களில் இன்பங்களையும் அதிகமாக அனுபவிப்பாய். மனதிற்குள் சில உறவுகள் இப்படி உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் ஆசையை அடுக்கடுக்காக வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னை சிறிதும் மதிக்காமல் புறக்கணிக்கின்றார்கள், உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் விடுவித்து எந்த அன்பை நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த அன்பை அவர்கள் கொடுக்கும்படி மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிஜமாக்கி தருவேன். அத்தனை கனவுகளும் மெய்ப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதற்கு முன்னால் சில விஷயங்களை நீ கண்டிப்பாக புரிந்து கொள்ளவும் வேண்டும். இன்பமும் துன்பமும் சந்தோஷமான நாளானும் சரி, துக்கமான நாளானாலும் சரி, சிரிப்பானாலும் அழுகையானாலும் எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை இருக்கும் என்ற யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள். வாழ்வில் நடக்கும் எதை கண்டும் அதிக அளவில் அச்சமும் படாதே, அதிக அளவில் சந்தோஷமும் பட வேண்டாம். சமநிலையான மனநிலையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு செல்ல வேண்டும். நீ கவலைப்படவோ பயப்படும்படியோ எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது இல்லை. நிம்மதியான தருணங்களை தான் நான் வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றிய பயத்தை விட்டுவிடு. உனக்குள் இருக்கின்ற நான் அத்தனையையும் சிறப்பாக செய்து முடிப்பேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வாய். நல்வழியை காட்டத்தான் இந்த முருகன் நான் இருக்கின்றேனே. பிறகு எதற்காக கவலை? உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் தளர விடாமல் உறுதியாக வைத்துக்கொள். வாழ்வில் வரக்கூடிய துன்பமானாலும் கஷ்டமானாலும் அனைத்தையும் தாண்டி இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கின்ற அளவிற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய நிகழ்காலத்தை நீ இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தபடிதான் இருக்கின்றேன்.
அத்தனையையும் கூடிய சீக்கிரமே இன்பங்களாக மாற்றியும் தருவேன். உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் கடைசி நாளாக இன்றைய தினம் இருக்கும். இனி உன் வாழ்வில் கஷ்டங்களிலிருந்து நீ விடுபட்டு விடுவாய். அற்புதம் நிறைந்த வாழ்க்கை அமோகமாக நீ வாழ உள்ளாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. சுமூகமாக அனைத்து முடிவுகளும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நலமாக நீ வாழக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது. நடக்காதா என்று நீ காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி உடனுக்குடன் நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். அதிசயத்திற்கு மேல் அதிசயமாக பல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நீ மனதிற்குள் வைத்து கொண்டிருந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர காத்துள்ளது. துன்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய மிகப்பெரிய சாதனை இதுதான். உன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்னவோ, எதை நோக்கி நீ பயணம் செய்கின்றாயோ அது உன்னை நோக்கி நகர்ந்து வந்தபடியே இருக்கின்றது. உன்னுடைய குறிக்கோளை நீ சுலபமாக எட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் நான் உருவாக்கி கொடுப்பேன். உன்னுடைய லட்சியத்தை நீ சுலபமாக பெறுவாய். உன் வாழ்வின் தேவை எதுவோ அது கிடைத்தால் போதும். அதுதான் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உணர வைக்கும். அந்த நொடி தொலைவில் இல்லை, மிக மிக நெருங்கி வந்திருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும். உன் மனதிற்குள் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை நான் என்றோ ஏற்றி வைத்து விட்டேன். அதனுடைய ஒளி மெல்ல மெல்ல பெருகி இப்பொழுது பிரகாசமாக வீச தொடங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இனி கஷ்டங்கள் எல்லாம் தானாக அந்த ஒளியில் மறைந்து விடும். எனது அருளும் ஆசியும் பிரகாசமாக உன் வாழ்வில் பிரகாசிக்க தொடங்கும். முடியாது என்ற வார்த்தைக்கு உன் வாழ்வில் இடமில்லை. அனைத்தும் முடியும், நடக்கும், சாத்தியமாகும். என் துணையோடு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து விடுவாய். என் மீது அதிக பக்தியை செலுத்து, நாட்டத்தை செலுத்து. உன் வாழ்க்கையின் மீது என்னுடைய அக்கறை வெளிப்படும். உன்னுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியாக மாறும். அப்பா முருகா, இதை மட்டும் செய்து கொடுத்தால் போதும் என்று சில விஷயங்களை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அல்லவா? அதை செய்து கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். என்னுடைய உதவக்கூடிய கரங்கள் எப்பொழுதும் உன்முன் இருந்து கொண்டே இருக்கும். தேவையான உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். கவலைக்கோ கஷ்டத்திற்கோ எந்த ஒரு சூழ்நிலையும் வராது. நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். எல்லா விதமான ஏற்றங்களும் இனி உன் வாழ்வில் கிடைக்கும். முன்னேற்றம் பிரதானமாக இருக்கும். முடிந்ததையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் இனி வரப்போகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. இன்பங்களை அதிக அளவில் உன் வாழ்க்கை வரவேற்கப் போகின்றது. என்னுடைய அருளால் அதிகமான இன்பங்களை சந்தித்து உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழ்வாய். நல்லது நடக்கும்.